பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை உபாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனம். உபாகமம் 6:5. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அன்புள்ள தேவன். நாம் அவரிடத்திலே முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறும் பொழுது ஆண்டவருடைய அன்பும் நம்முடைய வாழ்க்கையில பூரணமாய் வெளிப்படுகிறது. ஆகவே இந்த காலை வேளையில அவர் அன்பாகவே இருக்கிறபடியினாலே நாம் முழு மனதோடு அவரை நேசிக்கும் பொழுது, அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது என்னென்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஆகவே ஒரு தீமையும் நம்மை அணுகாதபடி அவருடைய அன்பு நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. அன்பு எப்படி உண்டானது? நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக அனுப்பி கொடுத்ததினாலே தேவனுடைய அன்பு நம்மேல் வெளிப்பட்டது. ஆகவே அந்த அன்பு மாறாத ஒரு அன்பு. அவர் நம்மேல் வைத்த அன்பு ஒருபோதும் மாறாது. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவருடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றுகிறது மாத்திரமல்ல, நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் ஆண்டவர் தம்முடைய அன்பை நம்மேல ஊற்றினார். நாம் கெட்டு போகவே கூடாது, எல்லாரும் அழியாத ஒரு நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்ற மிகுந்த அன்பினாலே தான் ஆண்டவர் தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராதபடி இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பி கொடுத்தார். இந்த காலை வேளையில நாமும் முழு மனதோடு ஆண்டவரை நேசிக்கும் பொழுது, அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே நன்மையாகவே நடக்கிறது. மாத்திரமல்ல, நமக்கு ஆண்டவர் என்றைக்கும் அழியாத ஒரு நித்திய வாழ்வை கொடுக்கிறார், நித்திய ஜீவனை ஆண்டவர் கொடுக்கிறார். அவர் அவ்வளவாய் நமக்காக உலகத்தில் அன்பு கூர்ந்து தம்மையே நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆக
ஆகவே 1 யோவான் 4:12 சொல்லுகிறபடி தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். ஆண்டவருடைய அன்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பூரணப்பட வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் எல்லாரையும் நேசிக்க வேண்டும், எல்லாரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று. ஆகவே இந்த காலை வேளையில நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கும் பொழுது தேவன் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பு நமக்குள்ளே பூரணப்படுகிறது. ஆகவே அந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில பூரணப்படும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். எந்த காரியமும் நம்மை பயமுறுத்தவே முடியாது. தேவனுடைய அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட நாம் எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட மாட்டோம், கலங்க மாட்டோம். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. அவருடைய அன்பு நமக்குள் ஊற்றப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தேவ அன்பு இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நம்பிக்கை நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. எல்லாவற்றுக்கும் மூல காரணம் தேவனுடைய அன்பு. தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினாலே தான் இன்றைக்கு நாம் இந்த கிருபையை பெற்றிருக்கிறோம். நமக்கு சகலமும் நன்மைக்காகவே நடக்கிறது. இந்த காலை வேளையிலும் கூட ஒருவேளை பல காரியங்கள் கடந்த நாட்களிலே தீமையான காரியங்கள் நம்மை சூழ்ந்திருக்கலாம். இந்த காலை வேளையில முழு மனதோடு கூட நாம் ஆண்டவரை நேசிக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் நம்மை நேசிக்கிறேன் என்று முழு உள்ளத்தோடு கூட, உதட்டிலே அல்ல இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரிடத்துல நாம் அன்பை ஊற்றும் பொழுது, அவரிடத்துல நாம் முழு மனதோடு அன்பு கூறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். அவர் நமக்கு நித்திய ஜீவனை வாக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு சேதமும் அணுகாதபடி அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். ஒரு தீங்கும் நம்மை நெருங்காதபடி அவருடைய அன்பினாலே நம்மை மூடி மறைத்து காத்துக் கொள்வார். ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியம், அந்த அன்பு நமக்குள்ளே நிலைவரமாய் பூரணப்பட வேண்டுமானால் நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்மை பகைக்கிறவர்களையும் நாம் நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த அன்பு தான் பூரண அன்பு. அந்த அன்பு நமக்குள்ள வரும் பொழுது பயம் நம்மை விட்டு விலகி போய்விடும். எதை குறித்து நாம் பயப்பட மாட்டோம். தேவ அன்பு நமக்குள்ளே பூரணமாய் வெளிப்படும் பொழுது நாம் இன்னும் அதிகமாய் முழு மனதோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அவரில் நிலைத்திருக்கிறோம். அவர் நமக்குள்ளே வாழுகிறார். இந்த அனுபவத்துக்குள்ளே இந்த காலை வேளையில ஒவ்வொருவரும் கடந்து வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பயம், பலவீனங்கள், குறைவுகள் எல்லாம் இன்றைக்கு நிறைவாக மாறிவிடும். எல்லா பலவீனங்களும் நம்மை விட்டு வெளியேறிவிடும். தேவ அன்பு நமக்குள்ள வரும் பொழுது புது பலனை பெற்றுக்கொள்வோம். இந்த காலை வேளையில ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று முழு உள்ளத்தோடு அவரை நோக்கி நாம் பார்ப்போம், நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று வார்த்தையை கொடுத்தேன். இந்த காலை வேளையில தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு சகலவற்றையும் தாங்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதன்படி இந்த காலை வேளையில சகலத்தையும் தாங்குகிற ஒரு அன்பை ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் ஊற்றுவீராக. அந்த அன்பு திரளான பாவங்களை மூடுகிறது, பயத்தை புறம்பே தள்ளுகிறது, நித்திய ஜீவனை கொடுக்கிறது, எல்லா பலவீனங்களும் வெளியேறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு உள்ள வரும் பொழுது நாங்கள் புது பலன் அடைகிறோம். இந்த காலை வேளையில வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அன்பு ஊற்றப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தேவ அன்பு ஒவ்வொருவர் மேலும் இந்த காலை வேளையில ஊற்றப்படட்டும். அந்த அன்பிலே பூரணப்பட்டவர்களாய் ஒவ்வொருவரும் ஆண்டவரே எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றுகிற அந்த அன்பினாலே நிரப்பப்பட்டவர்களாய் அநேக நன்மைகளை, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.